அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது, மறுக்க முடியாது. நம்முடைய பாட்டனாருடைய மூதாதை, அவருடைய பாட்டனார் கந்தப்பனார் ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார். வெள்ளைக்காரன் காலத்திலே கல்வி பெற்றிருக்கிறார்கள். வந்தவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன், குடிக்க வச்சு நாட்டை நாசமாக்கினவெல்லாம் படிக்க வச்சேன்னு பீத்திட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓசியில திருவாரூர்ல இருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு பேசிட்டு அலைகிறேன். கால கொடுமை. இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்ல சரக்கு போட்டு மல்லாந்து படுத்து கிடக்குது. இப்ப என்ன செய்யும்? தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காருன்னு ஓட்டு வாங்காம, ஓட்டு வேணா அதை ஓட்டுக்கு நோட்டு வாங்காம ஓசியா ஓட்ட போட்டு போகும். ஜார்ஜ் ஆரிங்டனிடம் வேலை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பாட்டனாருடைய பாட்டன் கந்தப்பனார் அவர்கள் அந்த நேரத்திலே சென்னை ஆளுநராக இருக்கிற எல்லிஸ் 1825 அந்த காலகட்டங்களிலே தமிழ் இலக்கியங்களை ஓலைச்சுவடியில் இருந்து அச்சில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அறிந்து ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே, இன்னைக்கு எல்லிஸ் சாலை, ஆரிங்டன் சாலை எல்லாம் இருக்கிறது. நீங்கள் இதனாலதான் இவர்களாவது தமிழுக்கு தொண்டாற்றினார்கள். ஒரு இளவும் செய்யாதவன் பேரெல்லாம் சில எல்லாம் தெருவில் இருக்குது. இருக்கட்டும். அவரிடத்திலே சொல்லி தன்னிடத்திலே இருந்த ஓலை சுவடிகளை கொண்டு போய் ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே கொடுத்து, இது எங்கள் மூதாதைகளின் சொத்து, எங்கள் பாரம்பரை சொத்து, அதை நான் பாதுகாத்து வைத்திருந்தேன், இதை உங்கள் நண்பர் எல்லிஸிடம் கொடுத்து கொஞ்சம் அச்சில் ஏற்ற சொல்லுங்கள் என்று கொடுக்கிறார். கொடுத்த நூல் திருக்குறளின் மூலம், திருவள்ளுவர் மாலை, நாலடி 400 என்ற 3 நூல்களை கொண்ட ஓலை சுவடிகளை கொடுக்கிறார். 18ஆம் நூற்றாண்டிலே என்னரும் தம்பி தங்கையிலே அதை ஹாரிங்டன் போய் எல்லிஸ்ட கொடுக்க, எல்லிஸுக்கு ஏற்கனவே இருந்த தமிழ் பற்றின் காரணமாக அதை பார்க்கிறார். இந்த நூலி அச்சிலேற்ற வேண்டியனுடைய தன்மையை, அதனுடைய தேவையை உணர்ந்து கொண்ட அவர் தன்னிடத்திலே பணியாற்றி கொண்டிருந்த தமிழ் புலவர் தாண்டவராயன் முதலியாரிடத்திலும் தன்னுடைய மேலாளர் முத்துச்சாமி பிள்ளையிடத்திலும் கொடுத்து இதில் அச்சில் ஏற்றுங்கள் என்று கொடுக்கிறார். அங்கேயும் 2 தமிழர்கள் இருந்து நம்முடைய தாத்தாக்கள் பாட்டன்கள் உழைத்து இதை அச்சிலேற்றி 1831 தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தருகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றுதான் தமிழ் திருக்குறள் அச்சில் ஏறுகிறது. நம்முடைய தாத்தா மறைமலை அடிகள் அவர்கள் தனித்தமிழ் அடிகளார் சொல்கிறார், 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழன் எவனும் திருக்குறளை படிக்கவே இல்லடன். வருத்தத்தோடு சொல்கிறார், தமிழனுக்கான வேதம், தமிழன் பின்பற்றி இருக்க வேண்டிய தத்துவம் திருக்குறளா தாண்டா இருந்திருக்கணும். அதை செய்யல, தவற விட்டான். எதையோ படித்தான். என தன்னிடத்தில் இருப்பதை விட அடுத்தவனிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற சிந்தனை கொண்ட இனத்தின் மக்கள் உலக பெரும் தத்துவ கோட்பாட்டை வாசிக்கல, நேசிக்கல. அதற்கப்புறம் அச்சில் கிடைத்து இன்று நம்ம படிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் பொழிப்புரை, விளக்க உரை எல்லாம் எழுதி கொண்டு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய திருக்குறள் இன்று இருக்கிறது என்றால் என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, ஓலை சுவடி என்பது அப்படியே பத்திரமாக தொடாமல் பாதுகாத்து வைத்திருந்தால் 300 ஆண்டுகளுக்கு வரைக்கும் தான் அதுக்கு வாழ்நாள் இருக்கும். அப்படியே நொறுங்கி கீழே விழுந்து விடும். தொட்டால் அப்படி மாவுமாமா போயிடும். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் என்றைக்கு அதை எழுதியிருக்க முடியும்? என்றைக்கு எழுதியிருப்பார்? ஒரு கணிப்பு தான், 2000 ஆண்டுகள் என்ற ஒரு கணிப்பு. யாரும் வள்ளுவனுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்தவன் யாரும் இங்கு இல்லை. வள்ளுவர் எழுதும் போது பக்கத்தில் இருந்து பார்த்தவன் எவனும் இங்கு இல்லை. தேடுங்கள், அறிவை தேடி ஓடுங்கள்.
நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அப்படி அறிவை தேடி ஓடுங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே ஓடுங்கள். நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள் இந்த நிலத்திலே, இந்த நாட்டிலே தொல்குடி தமிழ் பறையர்கள் தான். தொல்குடி மக்கள் தமிழ் பறையர்கள் தான். அவர்கள் தங்களுடைய சமூகத்தினுடைய, தங்கள் இனத்தினுடைய மாண்பை உணர்ந்து கொண்டாலே எதிரிகள் பயந்து நடுங்குவார்கள். அறத்திலும் வீரத்திலும் சிறந்த அடையாளங்களாக வாழ்ந்தவர்கள் பறையர்கள், ஆட்சியாளர்கள் அவர்கள். பறையர் என்ற சொல் இழி சொல் என்று கருதி பயந்து அஞ்சி சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்டு வாழாது வீரத்தோடு நிமிர்ந்து சாதிய இழிவை ஒழித்து மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு அரும்பாட ஆட்ட வேண்டும் என்றால் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனின் வாழ்க்கை வரலாறு ஒரு வழித்தடம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 1860 இங்கே காணொளியில் காட்டப்பட்டது போல செங்கல்பட்டு மாவட்டத்திலே பிறந்து கல்வி கற்க தடை, தீண்டாமை கொடுமை, சாதிய இழிவு. கோவையிலே படிக்கிற போது 400 பேர்களில் 10 பேர் தான் பிற சமூகத்தினர். 400 பேர் முழுக்க 10 பேரை தவிர மீதி எல்லாம் பிராமணர்கள். அவர்களுக்கு அருகிலே அவர்களோடு உட்கார்ந்து கல்வி கற்க முடியாது சூழல், இறுக்கம், சாதிய கொடுமை, கடுமை. அப்போது சாதி என்ன என்று கேட்டு பழகுகிற பழக்கம், சாதி என்ன என்று, நம் சாதி என்னவென்று தெரிந்து விடுவார்கள், தெரிந்து விட்டால் நம்ம இழிவாக நடத்துவார்கள் என்று அவர்களோடு கிட்டவே நம்முடைய தாத்தா நெருங்குவதில்லை என்கிற. பள்ளிக்கூடம் கூடிய பிறகு போவேன், பள்ளிக்கூடம் முடிக்கிற மணி அடித்து உடனே வேக வேகமாக நடந்து சென்று விடுவேன். எல்லோரும் விளையாடுவார்கள் திடலில், அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்று எனக்கு பேரார்வம் இருக்கும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து விளையாட முடியாத அந்த நேரம் மனது தாங்க முடியாத வலியை கொடுக்கும் என்கிறார். தாத்தா தாங்கி நின்ற வலியில் பிறந்த பிள்ளைகள் நாம். அந்த வலியை ஒழிக்க நாம் இன்று போராடுகிறோம். அதற்கு நம்மிடத்திலே இருக்கிற ஒரே கருவி நாங்கள் தமிழர்கள் என்கிற நிமிர்வுதான். ஆயிரத்தி 1893 நான் திருப்பி இங்கே வந்து இந்த சாதிய இழிவை எப்படி துடைப்பது, இந்த தீண்டாமை கொடுமையை எப்படி உழைப்பது என்று கருதி நான் நாடெங்கிலும் பயணம் செய்தேன். தொடர்வண்டியிலே நடந்து பல்வேறு வழிகளில் பயணம் செய்து வந்தேன். குடிக்க குளிக்க நீரற்று, படுக்க இருக்க குடிசையற்று, நடக்க பாதையற்று, உழைக்க வாய்ப்பற்று, பிழைக்க வழியற்று நின்ற மக்கள், சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையில் சிக்குண்டு வாடி வதங்கி நின்ற சமூக மக்கள், ஆதி தமிழ் மக்கள், பறையர் சமூக மக்கள். இவர்களுடைய விடிவிற்கு, இவர்களுடைய மேம்பாட்டிற்கு, உயர்விற்கு வழியே இல்லையா என்ற முடிவை எடுத்து தன்னை போலவே கல்வி கற்று எல்லோரும் உயர வேண்டும், மேம்பட வேண்டும் என்பதற்காக 1927 கல்வி கழகம் என்ற ஒன்றை தொடங்கி எல்லையரையும் படிக்க வைக்கிறார். தம்பி குறிப்பிட்டது போல, துரைமுருகன் குறிப்பிட்டது போல, அம்பேத்கருக்கு முன்பே நம்முடைய தாத்தா எல்லாம் கல்வி அறிவு பெற்றுட்டார். அவருக்கு வட்டமேசை, அனைத்து கட்சி மாநாடு வட்டமேசைக்கு கூப்பிடுகிற போது அண்ணல் அம்பேத்கரும் அவரும் சமமாக 2 பேரும் இந்தியாவிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை சென்ற 2 பேர். ஒருவர் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர், என்னுடைய நம்ம அருமை தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார். 2 முறை 1928 1929 2 ஆண்டுகளும் நானும் அண்ணல் அம்பேத்கரும் போய் நகமும் சதையும் போல நின்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக அங்கே உழைத்தோம், பேசினோம் என்கிறார். பிறகு 1930 அண்ணல் அம்பேத்கர் மட்டும் தனியாக சென்றார் என்று 2 அரிய பெரும் மேதைகளும் போராடிதான் இன்றைக்கு தனி
தொகுதிகள். அவர்தான் நமக்கு கற்பிக்கிறார். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு உயர்வில்லை, விடுதலை இல்லைங்கிறார். இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு, பிறப்பின் அடிப்படையில பேதம் கற்பிக்கிற இந்த கோட்பாடு, இதற்கு மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த கோட்பாடு என்ன? அந்த கோட்பாடு தான் நான் பறையன் அல்ல, நான் தேவேந்திரன் அல்ல, நான் தேவர் அல்ல, நான் நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, கவுண்டர் அல்ல, வன்னியர் அல்ல, நான் உடையார் அல்ல, முதலியார் அல்ல, பிள்ளை அல்ல, நான் குறவர் அல்ல, இருளர் அல்ல, என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல, இது என் அடையாளம் அல்ல. நான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் இதெல்லாம் நான் ஏற்றிருக்கிற இறை வழிபடுகிற மார்க்கங்கள், சமயங்கள், இவை மாறிக்கொள்ள முடியும். இதெல்லாம் என் அடையாளம் அல்ல. ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மாற்ற முடியாத, மாற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான். நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே, ஒரு நிகழ்விலே பேசுகிறார். தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் ஒத்துக்கொண்டார். சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் தான், தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான். அவரே பேசினது இருக்கு. அப்படி என்றால் திராவிடம் என்றது ஒன்னும் புடுங்கல, அதே ஒன்னும் ஒழிக்கல. திராவிடம் என்பதே ஒன்னும் புடுங்க. அப்ப திராவிடம் என்னது என்ன பண்ணுது? அது எண்ணெயை ஊற்றி நல்லா எரிய விடும். மேல்மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் பெருமக்கள், இவ்வளவு பெரிய ஞானிகள், இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள நுழையும் இல்லை. அது கேளு, நான் உன்னை காதலிக்கிறேன். அது கேளு. சமூக நீதி, முற்போக்கு, பிற்போக்கு. வாடாடே, அந்த மாற்று கோட்பாடு தான். வேற வழி கிடையாது, இங்க வழியே கிடையாது. இன்னரும் தம்பி தங்கைகளே, உங்களிடத்தில் கேட்கிறேன். பறையருக்கு கட்சி இருக்குது, நாடாருக்கு கட்சி இருக்குது, கோணாருக்கு கட்சி இருக்குது, உடையாருக்கு கட்சி இருக்குது, தேவருக்கு கட்சி இருக்குது, தேவேந்தருக்கு கட்சி இருக்குது, கவுண்டருக்கு கட்சி இருக்குது, வன்னியருக்கு கட்சி இருக்குது, முதலியாருக்கு கட்சி இருக்குது, பிள்ளைக்கு கட்சி இருக்குது. கட்சி இல்லாத சாதி இல்ல, சாதி இல்ல கட்சி, எல்லா கட்சிக்கும் இருக்குது, மதத்துக்கு இருக்குது. ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா? ஒரு அரசியல் இருக்கா? ஒரு ஆள் இருக்கானா? இருக்கானா? சொல்லு, இருக்கானா? நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா என்கிற மாசி ராஜா என்ற முன்னோர்களை போற்றுவதற்கு இந்த கட்சியில், இந்த நாட்டில் இருக்க அரசியல் கட்சியில் ஏதாவது செய்யுமா? வீர பெரும்பாட்டன்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை போடுமா? எவனாவது மனச்சான்றுள்ள தமிழன் சொல்றான்? டேய், ஒரு தமிழன் சொல்றான்? சொல்றா. வெள்ளைக்காரனை வாளும் வேலும் வைத்து விரக்கடித்த மறவன் பூலித்தேவனுக்கு எல்லா சாதிக்காரனும் போடுவானாடா? போடுவானா? போட்டிருக்கானா? தமிழ் பேரினத்தின் பெருமை மிக பெண்ணின் குறியீடுறா. மாதர்குலம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டியடா நம்முடைய வீர பெருமாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றிலே. பூலித்தேவன், மருதுபாண்டி, அழகு முத்துக்கோன், தீரன் சின்னமலை, நம் பாட்டனெல்லாம் போரிட்டு மாண்டார்கள். ஆனால் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே மரத்தினம் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான்டா.